Hi everyone. Today we are going to see one conversation between two friends. Right? This conversation little bit lengthy, so please watch the conversation at the end of this video. Before see the conversation, this is Gopinath Subramaniam. Welcome to my channel Hindi Polyglots. Right. I told you no, please watch this conversation at the end because you may get to know the many vocabularies of Hindi. In addition, I highlighted the word of Hindi as well as in Tamil. So you may get to know, you may understand the meanings easily. Right? So don't skip the video. Please watch at the end. Come, we will see the conversation. Yes, I told earlier this conversation between two friends. So the conversation based on one friend explaining his village to another. Okay, before that I would like to request you, please imitate those words, those sentence what we are going to see. Right, how come we asking in Tamil, how come we answering in Tamil? So the similar fashion you imitate in Hindi sentence also, then only you will get a fluency. Right, okay, come we see the conversation. Yes, there are two friends, namely Mohan and Murali. Mohan asking question with Murali. Okay, right. मोहन, मुरली भाई, तुम गर्मी की छुट्टियों में कहाँ गए थे? मुरली भाई, முரளி அண்ணே, பாய்னா அண்ணே தம்பி யாரோ நல்லா இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அண்ணன் நான் எடுத்திருக்கேன். முரளி பாய், தும் गर्मी की छुट्टियों में, तुम गर्मी की छुट्टियों में कहाँ गए थे? तुम तुम அப்படின்னா நீ, கர்மி அப்படின்னா சம்மர், கோடை, கோடை விடுமுறை. கர்மிக்கு சுட்டியும் அப்படின்னா கோடை விடுமுறையில் கஹா கயேத்தே, கஹா கயேத்தே, நீ கோடை விடுமுறையில் எங்கே சென்றாய்? கர்மிக்கு சுட்டியும், சுட்டி அப்படின்னா விடுமுறை, சுட்டியும் அப்படின்னா விடுமுறைகள், அதாவது ஒரு நாளைக்கு மேல இருந்த சுட்டியும் ப்ளூரல். கர்மிக்கு சுட்டியோமி கஹா கயேத்தே. முரளி பாய், தும் கர்மிக்கு சுட்டியோமி கஹா கயேத்தே? முரளி அண்ணே, நீ கோடை விடுமுறையில் எங்கே சென்றாய் அப்படின்னு மோகன் கேட்கிறார். அதுக்கு முரளி என்ன பதில் சொல்றாருன்னா, மே மேரா காவ் கயாத்தா, மே மேரா காவ் கயாத்தா, தும் கஹா கயத்தே? மே நான், மேரா காவ் என்னுடைய ஊருக்கு, மே மேரா காவ் கயாத்தா, கயானா பாஸ்டன்ஸ் போனேன், நான் என்னுடைய ஊருக்கு சென்றிருந்தேன். தும் கஹா கயத்தே, நீ எங்கே சென்றாய்? தும் கஹா கயத்தே, நீ எங்கே சென்றாய் அப்படின்னு முரளி கேட்கிறார். அதுக்கு மோகன் என்ன பதில் சொல்றாருன்னா, கஹி நஹி, கஹி நஹி, மா தபியத் டீக் நஹி தி, இஸ்லியே யஹி தா. கஹி நஹி அப்படின்னா எங்கேயும் இல்லை, கஹானா எங்கே, கஹி அப்படின்னா எங்கேயுமே இல்லை. அந்த ஹீங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சுன்னா அழுத்தமா, கஹி நஹி எங்கேயும் இல்லை. மா தபியத் அம்மா உடல்நிலை, தபியத் அப்படிங்கிறது உடல்நிலை. மா தபியத் டீக் நஹி தி, டீக் நஹி அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தம். டீக் நஹி தி சரியில்லாமல் இருந்தது. இஸ்லியே அதனால், யஹி தா இங்கே இருந்தேன், யஹி அப்படின்னா இங்கே, யஹா அப்படின்னா இங்கே, யஹீதா அப்படின்னா இங்கே தான் இருந்தேன், எங்கேயும் போல நான் இங்கே தான் இருந்தேன், ஏன்னா அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மோகன் ரிப்ளை பண்ணுறாரு. இப்போ முரளி கேட்குறாரு, அப் மா டீக் ஹேனா? அப் அப்னா இப்போ, மா டீக் ஹேனா இப்போ அம்மாவுக்கு பரவாயில்லையா, அம்மாவுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப் மா டீக் ஹேனா, இப்போ அம்மாவுக்கு சரியாயிடுச்சுல அப்படின்னு முரளி கேட்குறாரு. हाँ ठीक है, हाँ ठीक है, तुम्हारा गांव यहाँ से कितनी दूर है? तुम्हारा गांव
यहाँ से कितनी दूर है? பரவாயில்ல. ठीक है அப்படின்னா பரவாயில்ல. तुम्हारा गाँव உன்னுடைய ஊரு இல்லாட்டினா உன்னுடைய கிராமம். यहाँ से இங்கி இருந்து. यहाँ से कितनी दूर है? எவ்வளவு தூரம்? கித்தனி தூர் ஹேனா எவ்வளவு தூரம் உள்ளது? உன்னுடைய கிராமம் எங்கேருந்து எவ்வளவு தூரம் உள்ளது அப்படின்னு சொல்லி மோகன் கேட்குறாரு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இங்கே அங்கே எங்கே அப்படிங்கிறதுக்கு யகாம் வகாம் ககாம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி இந்த கான்வர்சேஷனில் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், யகா சே அப்படின்னா எங்கே இருந்து, கித்தனி தூர் ஹே எவ்வளோ தூரம் உள்ளது அப்படின்னு மோகன் கேட்குறாரு. அதுக்கு முரளி, மேரா காவ் யகா சே பகுத் தூர் ஹே, என்னுடைய ஊர் யகா சே இங்கே இருந்து பகுத் தூர் ஹே ரொம்ப தூரத்தில் உள்ளது. பகுத் அப்படின்னா ரொம்ப, இல்லாட்டினா வெகு தொலைவில் அப்படின்னு வச்சுக்கலாம். பகுத் தூர், தூர்னா தூரம், பகுத் தூர் ஹே அப்படின்னு முரளி சொல்கிறார். அதுக்கு மோகன் வந்து, தப் தும் கைசே கயே, தப் தும் கைசே கயே, அப்போ நீ எப்படி போன? கைசே அப்படின்னா எப்படி, தும் கைசே கயே அப்படின்னா அப்போ நீ எப்படி போன அப்படின்னு மோகன் கேட்குறாரு. அதுக்கு முரளி, மே யகா சே நான் இங்கு இருந்து, யகா அப்படின்னா இங்கு, சே அப்படின்னா இருந்து, மே யகா சே ராம்பூர் தக் ரயில் மே கயா. ராம்பூர் தக், ராம்பூர்ங்கிறது ஒரு ஊர் பேர். ராம்பூர் தக் அப்படின்னா வரை, ராம்பூர் வரை. ரயில் மே கயா, ட்ரெயினில் போயிருக்காரு. ரயில் அப்படின்னா ட்ரெயின், ரயில் மே கயா ரயிலில் சென்றேன். அவுர் பின்னர், வகாசே அங்கே இருந்து, கோடா காடி மே கயா தா. வகாசே அப்படின்னா அங்கிருந்து, கோடா காடி, கோடா காடினா குதிரை வண்டி, குதிரை வண்டியில் சென்றேன் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க. யகாசே அப்படின்னா இங்கிருந்து, வகாசே அப்படின்னா அங்கு இருந்து, இதே இது ககாசே அப்படின்னா எங்கே இருந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி கூட பாருங்கள், மறக்காமல் இருக்கும். சரிங்களா? ரைட். நான் இங்கேருந்து ராம்பூர் வர ரயிலில் போனேன், அதுக்கப்புறம் குதிரை வண்டியில் போனேன் அப்படின்னு முரளி சொல்கிறார். மோகன் கேட்குறாரு, रामपुर से कितने दूर तक घोड़ा गाड़ी में जाना पड़ता है? रामपुर से कितनी दूर तक घोड़ा गाड़ी में जाना पड़ता है? और तुम्हारा गांव का नाम क्या है? ராம்பூர் சே, ராம்பூரில் இருந்து, கித்தனி தூர் எவ்வளவு தூரம் வரை, தக் அப்படின்னா வரை, ராம்பூர்லேருந்து எவ்வளவு தூரம் வர, கோடா காடி மே ஜானா பட்டா ஹே குதிரை வண்டியில் போக வேண்டி இருக்கும். ஜானா பட்டா ஹே அப்படின்னா குதிரை வண்டியில் போக வேண்டி இருக்கும், இல்லை செல்ல வேண்டி இருக்கும். மேலும், துமாரா காவ் கா நாம் கியா ஹே, உங்கள் ஊர் பெயர் என்ன? மேலும் உங்கள் ஊர் பெயர் என்ன அப்படின்னு மோகன் கேட்குறாரு. அதுக்கு முரளி, 5 கிலோமீட்டர் ஜானா பட்டா ஹே, அதாவது குதிரை வண்டியிலிருந்து 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். மேரே गांव का नाम सीता नगर है, मेरा गांव का नाम सीता नगर है, என்னுடைய ஊர் பேர் சீதா நகர் அப்படின்றார். மோகன் கேட்குறாரு, ராம்பூர் சே सीता नगर तक पक्की सड़क है? ராம்பூர் சே சீதா நகர் தக் பக்கி சடக் ஹே, ராம்பூரிலிருந்து சீதா நகர் வர நடைபாதை வழியா, அதாவது நடந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பக்கி சடக் அப்படின்னா ஒரு இந்த பெடஸ்ட்ரியன் போகிற ரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பக்கி சடக் நடைபாதை வழியா அப்படின்னு கேட்குறாரு. நடந்து போகிற தூரம் தானா அப்படிங்கிற மீனிங்கில் கூட இதை எடுத்துக்கலாம். அதுக்கு முரளி என்ன சொல்கிறாரு, அப் தோ பக்கி சடக் ஹே, अब तो पक्की सड़क है, पहले ऐसा नहीं था. ஆமாம், இப்போதான் அது நடைபாதை. அப் தோ
இப்போதான். பக்கி சடக்கே, இப்போதான் அது நடைபாதை. பெகலே ஐசா நகித்தா, பெகலே அப்படின்னா முன்னர், ஐசா நகித்தா அப்படின்னா இப்படி இல்லை, இப்போதான் நடைபாதை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதை ரோடு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மீனிங்கில் அவர் சொல்ல வராரு. அப்போ பக்கி சடக்கே, இப்போதான் அது நடைபாதை, முன்னர் அப்படி இல்லை. பகலே ஐசா நகித்தா, முன்னர் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் மோகன் கேட்குறாரு, सीता नगर में तुम किसके साथ रहे? सीता नगर में तुम किसके साथ रहे? சீதா நகரில் நீ யாருடன் இருந்தாய், எங்கே தங்கினாய் அப்படின்னு கேட்குறாரு அவர். எங்கே தங்கியிருந்த சீதா நகரில் அப்படின்னு கேட்குறாரு. சீதா நகர்மே தும் கிஸ்கே சாத், யாருடன், இல்லாட்டினா யார் கூட, ரகே அப்படின்னா இருந்தாய், சீதா நகரில் நீ யாருடன் இருந்தாய். அதுக்கு முரளி, வகா मेरे नाना नानी और मामा मामी सब है, मैं उनके साथ रहा. वहाँ அங்கு என்னுடைய, மேரே என்னுடைய, நானா நானி அப்படின்னா தாத்தா பாட்டி, और மாமா மாமி மாமா அத்தை, சப் ஹே எல்லோரும் உள்ளனர், சப் ஹே அப்படின்னா எல்லோரும் உள்ளனர். மே உன்கி சாத் ரகா, நான் அவர்களுடன் இருந்தேன் அப்படின்னு முரளி சொல்றார். तुम्हारे मामा वहाँ क्या करते हैं? மோகன் கேட்கிறாரு, तुम्हारे மாமா वहाँ क्या करते हैं? तुम्हारे மாமா உன்னுடைய மாமா, வஹா அங்கு, क्या करते हैं என்ன செய்கிறார், क्या करते हैं என்ன செய்கிறார். அதுக்கு முரளி என்ன சொல்றாருன்னா, வஹா அங்கு, வே கேத்தி கர்த்தே ஹே, வே கேத்தி கர்த்தே ஹே, வே அப்படின்னா அவர், கேத்தி அப்படின்னா விவசாயம் செய்கிறார், கேத்தி கர்த்தே ஹே விவசாயம் செய்கிறார் அப்படின்னு சொல்றார். ஓகே, இப்போ மோகன் கேட்குறாரு, तुम्हारे गांव में सब लोग खेती करते हैं? तुम्हारे गांव में உன்னுடைய ஊரில், सब लोग எல்லோரும், सब लोग அப்படின்னா எல்லோரும், லோக் அப்படின்னா மக்கள், சப் அப்படின்னா எல்லாம். இந்த இடத்துல சப் லோக் வந்தனால எல்லோரும், கேத்தி கர்த்தேகே விவசாயம் செய்கிறார்களா, உன்னுடைய ஊரில் எல்லோரும் விவசாயம் செய்கிறார்களா அப்படின்னு மோகன் கேட்குறாரு. அதுக்கு முரளி என்ன சொல்றாருன்னா, நகி கிசான் खेती करते हैं, लोहार लोहे के औजार बनाते हैं, लोहार और लोहे के औजार बनाते हैं, सोनार सोने चांदी का काम करते हैं, धोबी गांव वालों के कपड़े धोते हैं, गांव वालों के लिए कुम्हार मिट्टी के बर्तन बनाते हैं அப்படின்னு ஒவ்வொரு தொழிலையா அவர் சொல்றாரு. அது என்னங்கிறத பார்ப்போம். நகி இல்லை, கிசான் கேத்தி கர்த்தேகே, கிசான் அப்படின்னா விவசாயி, கேத்தி கர்த்தேகே அப்படின்னா விவசாயம் செய்வார், லோகார் லோகார் அப்படின்னா கொல்லன், இரும்பு தொழில் செய்கிறவங்க, லோகார் கொல்லன், லோகேக்கே அவுஜார், அவுஜார் அப்படின்னா சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, லோகே அப்படின்னா இரும்பு, லோகேக்கே அவுஜார் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை உற்பத்தி செய்வார், தயாரிப்பார். அவுஜார் அப்படிங்கிறது உபகரணம், லோகேக்கே இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை, பனாத்தேகே அப்படின்னா தயாரிக்கிறது. சரிங்களா, லோகர் லோகேக்கே அவுஜார் பனாத்தேகே. சோனார் சோனே சாந்தி கா காம் கர்த்தேகே, சோனார் அப்படின்னா பொற்கொல்லன், தங்க வியாபாரம் செய்கிறவங்க, தங்கப்பட்டையில் ஒர்க் பண்ணுறவங்க சோனார். சோனே சாந்தி தங்கம் வெள்ளி உள்ளிட்ட வேலைகளை செய்பவர். சோனே சாந்தி அப்படின்னா வெள்ளி, சோனே அப்படின்னா தங்கம், தங்கம் வெள்ளி உள்ளிட்ட வேலைகளை செய்வார், காம் கர்த்தேகே. தோபி தோபி அப்படின்னா சலவை தொழிலாளி, தோபி गाँव वालों के कपड़े धोते हैं, சலவை தொழிலாளி
கிராமவாசிகளின் காவ்வாலோ கிராமவாசிகளின் கே கப்படே கிராமவாசிகளின் துணிகளை கப்படே அப்படின்னா துணிகள் கலவை செய்வார் தோத்தேகே தோத்தேகனா கலவை செய்வார் சுத்தம் செய்வார்னு அர்த்தம் சரிங்களா காவ்வாலோ கேலியே கிராமவாசிகளுக்கு குமார் குமார் அப்படின்னா குயவன் மிட்டிக்க பர்தன் பனாத்தேகே மண்பாண்டங்களை தயாரிப்பார் கிராமவாசிகளுக்கு குயவன் மண்பாண்டங்களை தயாரிப்பார் இல்லை உற்பத்தி செய்வார் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் பனாத்தேகே அப்படின்னாலே உற்பத்தி செய்கிறது தயாரிக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும் சரிங்களா இந்த கான்வர்சேஷனில் இந்த சென்டென்ஸில் நிறைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அடுத்து மோகன் கேட்குறாரு तुम्हारे गांव में किसान लोहार सोनार धोबी और कुमार सब लोग हैं तुम्हारे गांव में உன்னுடைய கிராமத்தில் கிசான் விவசாயி லோகார் கொல்லன் சோனார் பொற்கொல்லன் தோபி சலவை தொழிலாளி மற்றும் மற்றும் குயவன் கும்ஹார் குமார் அப்படின்னா குயவன் சப் லோக் ஹே எல்லோரும் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முறையில் என்ன சொல்றாரு गांव को लोगों के उपयोग के लिए गांव के लोगों के उपयोग के लिए जो चीजें चाहिए वे सब वही तैयार होती है ஆம் गांव के लोगों के கிராமத்து மக்களுடைய உபயோகேலியே உபயோகத்திற்கு ஜோஜோ சீஞ்சே ஜோஜோ அப்படின்னா எந்த ஜோஜோ சீஞ்சே எந்தெந்த பொருட்கள் வேண்டுமோ ஜோஜோ சீஞ்சே சாகியே எந்தெந்த பொருட்கள் வேண்டுமோ வே சப் அதையெல்லாம் வகி தயார் ஹோத்திஹே அங்கேயே தயாரித்து கொள்கின்றனர் வகி அப்படின்னா அங்கேயே தயார் அப்படின்னா தயாரிக்கிறது தயார் ஹோத்திஹே தயாரித்து கொள்கின்றனர் கிராம மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முரளி சொல்றார் அதுக்கு மோகன் என்ன கேட்கிறாருன்னா खेती के लिए बहुत पानी चाहिए ना खेती के लिए बहुत पानी चाहिए ना वहाँ पानी कहाँ से आता है वहाँ पानी कहाँ से आता है खेती के लिए விவசாயத்திற்கு बहुत पानी चाहिए ना நிறைய தண்ணீர் வேண்டுமல்லவா बहुत पानी चाहिए ना அப்படின்னா நிறைய தண்ணீர் வேணும்ல वहाँ அங்கு पानी कहाँ से आता है அங்க தண்ணி எங்கிருந்து கிடைக்கும் இல்லாட்டினா எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பானி கஹாசே எங்கிருந்து ஆத்தா ஹே அப்படின்னா வருகின்றது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முறையில் என்ன சொல்றாருன்னா हमारे गांव में कुएं हैं हमारे गांव में कुएं हैं लोग कुएं के पानी को खेती के लिए और सब कामों के लिए भी इस्तेमाल करते हैं हमारे गांव में कुएं हैं எங்களுடைய கிராமத்தில் கிணறுகள் உள்ளன குயே அப்படின்னா கிணறுகள் குயே அப்படின்னா இந்த இது ப்ளூரல் இருக்குது மேலே அந்த சின்ன சந்திர பிரைமர் இருக்குது பார்த்தீங்களா இது ப்ளூரல் கிணறுகள் குயே அப்படின்னா கிணறு குயே அப்படின்னா கிணறுகள் லோக் குயே கே பானி மக்கள் கிணற்று தண்ணீரை குயே கே பானி அப்படின்னா கிணற்று தண்ணீரை கேத்தி கேலியே விவசாயத்திற்கு और மற்றும் சப் காமோ கேலியே மற்றும் எல்லா வேலைகளுக்கும் இஸ்தேமால் கர்த்தேகே இஸ்தேமால் அப்படின்னா பயன்படுத்தி கொள்கின்றனர் लोग कुएं के पानी को खेती के लिए और सब कामों के लिए इस्तेमाल करते हैं इस्तेमाल करते हैं அப்படின்னா பயன்படுத்தி கொள்கின்றனர் அப்படின்னு முரளி பதில் சொல்றார் मोहन அடுத்து என்ன கேட்கிறார் அப்படின்னா क्या कुएं का पानी खारा नहीं होता क्या कुएं का पानी खारा नहीं होता என்ன
கிணற்று தண்ணீர் உப்பாக இருக்காதா? குயேக்கா பானி அப்படின்னா கிணற்று தண்ணீர் காரா நகி ஹோத்தா, அதாவது உப்பு கரிக்காதா அப்படின்றாரு. காரா நகி ஹோத்தா, உப்பாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முறை என்ன சொல்றாரு? சஹி ஹே, सही है, कुएं का पानी खारा होता है, मगर हमारा गांव के कुएं का पानी मीठा है, मगर हमारा गांव के कुएं का पानी मीठा है। गांव के बीच में एक तालाब है और पास में एक नगर भी है. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, சஹியே, சரிதான், அதாவது கிணற்று தண்ணீர் உப்பாக இருக்குங்கிறது சரிதான். குயேக்கா பானி காரா ஹோத்தா ஹே, கிணற்று தண்ணீர் உப்பாகத்தான் இருக்கும். மகர், ஆனால், ஹமாரா காவ் கே குயேக்கா பானி மீட்டா ஹே, ஆனால் எங்கள் கிராமத்தினுடைய கிணற்று தண்ணீர் இனிப்பாக இருக்கும், அதாவது குடிக்க தகுந்த தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. हमारा गांव के कुएं का पानी मीठा है, मीठाना इनिपा இருக்கும். गांव के बीच में एक तालाब, गांव के बीच में கிராமத்துக்கு நடுவில், गांव के बीच में நடுவில் एक तालाब, तालाबना குளம், एक तालाब है, கிராமத்துக்கு நடுவில் ஒரு குளம் உள்ளது. और पास में एक नगर भी है, மேலும் அருகில் ஒரு கால்வாய் உள்ளது. நகர் அப்படின்னா கால்வாய், ஒரு குளம் உள்ளது, அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு கால்வாயும் உள்ளது அப்படின்றார். அதுக்கு மோகன் என்ன கேட்குறாருன்னா, सीता नगर में रात को बिजली की रोशनी होती है क्या? सीता नगर में, सीता நகரில் रात को இரவு, बिजली की रोशनी, பிஜலி அப்படின்னா கரண்ட், மின்சாரம், பிஜலிக்கு ரோஷ்னி அப்படின்னா மின்சார விளக்கு. ஹோத்தி ஹேக்கா, உங்கள் சீதா நகர், அதாவது உங்கள் கிராமத்தில் வந்து கரண்ட்லாம் இருக்கா, கரண்ட் வசதி இருக்கான்னு கேட்குறாரு. மின்சார விளக்கு இருக்குமா? ஒரு பிஜலிக்கு ரோஷ்னி ஹோத்தி ஹேக்கா, மின்சார விளக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முறை என்ன சொல்கிறாருன்னா, பெஹலே தோ நகி ஹோத்தி தி, முத இல்லாமல் இருந்தது. பெஹலே தோ नहीं होती थी, लेकिन अब कुछ बड़ी गलियों में बिजली की बत्तियों लगी है, लेकिन अब कुछ बड़ी गलियों में बिजली की बत्तियों लगी है. पहले तो नहीं होती थी, முன்னர் இல்லாமல் இருந்தது. लेकिन ஆனால், अब இப்பொழுது, कुछ बड़ी गलियों கொஞ்சம் பெரிய தெருக்கள், கலி அப்படின்னா தெரு, படி கலியும் அப்படின்னா பெரிய தெருக்கள். படி கலியோமே பிஜலிக்கு பத்தியும் லகி ஹே, பிஜலிக்கு பத்தியும் அப்படின்னா அந்த லேம்ப்பு, மின் விளக்குகள், அந்த லைட் எரியும் லேம்ப் வந்து அவங்க வச்சுருக்காங்க, கொஞ்சம் பெரிய தெருக்களில் இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் பெரிய தெருக்களில் மின் விளக்குகள் இருக்கின்றது. பிஜலிக்கு பத்தியும் லகி ஹே அப்படின்னு முரளி பதில் சொல்கிறார். அதுக்கு மோகன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, तुम्हारे गांव में पढ़े लिखे लोग हैं, तुम्हारे गांव में पढ़े लिखे लोग हैं, உன்னுடைய கிராமத்தில், तुम्हारे गांव में पढ़े लिखे लोग हैं, எழுத படிக்க தெரிந்த மக்கள் இருக்கின்றார்களா? படே லிக்கே லோக் அப்படின்னா எழுத படிக்க தெரிந்த மக்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முரளி என்ன சொல்கிறாருன்னா, वहाँ के लोग कुछ साल पहले तक अबड़ थे, वहाँ के लोग कुछ साल पहले तक अबड़ थे, लेकिन अब वहाँ स्कूल खुल गए हैं, लेकिन अब वहाँ स्कूल खुल गए हैं, गांव का सब बच्चे वहाँ पढ़ते हैं, गांव का सब बच्चे वहाँ पढ़ते हैं, वहाँ अब 2 स्कूल है, वहाँ अब 2 स्कूल है, वहाँ के लोग कुछ साल पहले तक, அங்கு உள்ள மக்கள், वहाँ के लोग அப்படின்னா அங்கு உள்ள மக்கள், कुछ साल पहले तक
கொஞ்சம் வருடங்கள் முன்பு வரை. சால் அப்படின்னா வருடம். குச் சால் அப்படின்னா கொஞ்சம் வருடம். பெஹ்லே தக் முன்பு வரை. அபட் தே படிக்காதவர்களாகத்தான் இருந்தார்கள். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் படிக்காதவங்களா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றார். லேக்கின் ஆனால், அப் இப்பொழுது, வஹா ஸ்கூல் குல் கயே இப்பொழுது அங்கு பள்ளி கூடம் திறக்கப்பட்டது. குல் கயே அப்படின்னா திறக்கப்பட்டதுன்னு அர்த்தம். गांव का सब बच्चे वहां पढ़ते हैं. கிராமத்தினுடைய गांव का सब बच्चे அனைத்து குழந்தைகளும் வகா பட்டேகே அங்கு படிக்கின்றனர். வகானா அங்கு, பட்டேகே அப்படின்னா படிக்கின்றனர். வகா அப் தோ ஸ்கூல் ஹே. வகா அங்கு, அப் இப்பொழுது, தோ ஸ்கூல் ஹே இரண்டு பள்ளிக்கூடம் உள்ளது. தோ அப்படின்னா ரெண்டு, ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடம். இரண்டு பள்ளிக்கூடம் உள்ளது அப்படின்னு முரளி பதில் சொல்றார். மோகன் திருப்பி என்ன கேட்கிறார் அப்படின்னா, गांव के लोग जब बीमार पड़ते हुए तब दवा के लिए वे क्या करते हैं. गांव के लोग जब बीमार पड़ते हैं तब दवा के लिए क्या करते हैं. கிராமத்து மக்கள், गांव के लोग நோய்வாய்ப்பட்டால், பீமார் அப்படின்னா நோய், நோய்வாய்ப்பட்டால், பீமார் பட்டே ஹே தப் அப்பொழுது, தவா தவானா மருந்து, மருந்துக்கு என்ன செய்வார்கள். வே கியா கர்த்தே ஹே அவர்கள் என்ன செய்வார்கள். அவங்க திடீர்னு நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க மருந்துக்கு அப்படின்னு கேட்குறாரு. தவா அப்படின்னா மருந்து. வே கியா கர்த்தே ஹே அதுக்கு முறையில் என்ன சொல்றாரு. வஹா அப் ஏக் ஆஸ்பத்தால் குல் கயே ஹே. வஹா அப் एक अस्पताल खुल गए हैं. सब लोगों को वही मुफ्त में दवा दी जाती है. सब लोगों को वही मुफ्त में दवा दी जाती है. அங்கு வகா அப் ஏக் ஆஸ்பத்தால் குல் கயே ஹே அங்கு இப்பொழுது ஒரு மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. சப் லோகோங்கோ எல்லா மக்களுக்கும், சப் லோகோங்கோ எல்லா மக்களுக்கும், வகி முஃப்தமே அங்கு முஃப்தமே தவா தி ஜாத்தி ஹே அங்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுகின்றது. முஃப்த அப்படின்னா இலவசமாக, தவா தி ஜாத்தி ஹே அப்படின்னா மாத்திரைகள் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். மோகன் கேட்குறாரு, आगे छुट्टियों में मैं भी तुम्हारा गांव देखने आऊँगा. आगे छुट्टियों में मैं भी तुम्हारा गांव देखने आऊँगा. तुम मुझे ले चलोगे. तुम मुझे ले चलोगे. आगे छुट्टियों அடுத்த விடுமுறையில். ஆகே சுட்டியோமே அடுத்த விடுமுறையில். ஆகே அப்படின்னா அடுத்த, நெக்ஸ்ட்னு அர்த்தம். மேபி நானும், துமாரா காவ் தேக்னே ஆவுங்கா நானும் உன்னுடைய கிராமத்தை பார்க்க வருகின்றேன். தேக்னே ஆவுங்கா அப்படின்னா பார்க்க வருகின்றேன். தும் நீ என்னை கூட்டிச் செல்வாயா. முஜே லேட் சலோகே என்னை கூட்டிச் செல்வாயா அப்படின்னு மோகன் கேட்குறார். அதுக்கு முரளி, ஆஹா ஜரூர் லே ஜாவுங்கா. சரி சரி கண்டிப்பாக கூட்டி போகிறேன். ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, லே ஜாவுங்க அப்படின்னா கூட்டிச் செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.